மேஷராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கக்கூடியது, அதாவது எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் கொடுக்கணும், அப்புறம் நமக்கு எதிர்ப்பாக சில பேர் செயல்பட்டுருப்பாங்க, கோர்ட்டு வழக்கு இந்த மாதிரியான ஒரு சில சமாச்சாரங்கள், இதிலெல்லாம் ரொம்பவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். சில புரளிகள் வரலாம், சில தவறான தகவல்கள் உங்களுக்கு சமர்ப்பிக்கலாம். அதனால் நீங்கள் இந்த விஷயங்கள்லாம் ரொம்பவும் எச்சரிக்கையாகவும், அதாவது முன்கூட்டியே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும் அப்படின்னு இருந்தால் அதற்கு தகுந்த ஒரு பாதுகாப்பையும் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியது அவசியம். ஏன்னா மிஸ்லீடிங் இன்ஃபர்மேஷன்பாங்க, அதுபோல் சில தவறான சில விஷயங்கள் வருவதால் உங்களை திசை திருப்பி விடக்கூடும். அதனால் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியதுனா, கொஞ்சம் வயசானவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் உடம்பு படுத்தும் அதெல்லாம் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதான போக்கை கையாள்வது ரொம்ப நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் நம்ம எடுத்து பார்க்கும்போது அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த தினத்தில் ஓரளவுக்கு சாதகமான பலன்களை எதிர்பார்க்கலாம். இருந்தாலும் கடுமையான உழைப்பு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில தடைகள், பின்னடைவுகள் இதெல்லாம் ஏற்படும். எதிர்பார்த்து கொண்டிருந்த பண வரவு சற்று தாமதமாகலாம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் வீணான அலைச்சல், உடம்புக்கு ஏதாவது சில பிரச்சனைகள்லாம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு, கவனம் தேவை. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு வெற்றியை தரக்கூடிய தினம் அப்படின்னு சொல்லலாம். சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா சில நல்ல தகவல்கள் சேரும், எக்ஸைட்டிங் ப்ரப்போசல் சொல்லலாம். அதுபோல் சில நல்ல தகவல்கள் சேரும். அப்படி தகவல்கள் சேரும் பொழுது மனதுக்கு ஒரு உற்சாகம். சில நேரத்தில் உங்களுக்கு வேண்டப்பட்டவர்களோ இல்லை தொழிலில் சம்மந்தப்பட்டவர்களோடையோ சில முக்கியமான பேச்சுவார்த்தைகளை எல்லாம் நடத்துவதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். ஆனால் ஒரு விஷயத்தில் நீங்கள் குறிப்பாக இருக்கணும். அதாவது ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, டேக் த இன்ஃபர்மேஷன் வித் த பிட் ஆஃப் சால்ட்டுமா. என்னென்னா அப்படியே அதை நம்பிவிடக்கூடாது. சில நேரங்களில் ரொம்ப பெரிய லெவலில் பேசுவாங்க, ஆனால் அது உண்மையாக இருக்கணுன்ற அவசியம் இல்லை. அதில் ஒரு 20% 30% உண்மையாக இருக்கலாம். அதனால் அதை சீரான முறையில் வடிகட்டி இது நிச்சயமாக இருக்கும் அப்படின்ற முடிவுக்கு வர வேண்டியது அவசியம். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களில் பார்த்தா கிருத்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு நண்பர்களால் சில மாற்றங்களும் உதவிகளும் ஏற்படும். ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று மனக்குழப்பங்கள் ஏற்படலாம், தெளிவின்மை இருக்கும். அதனால் கொஞ்சம் நிதானமாக எந்த ஒரு செயலையும் ஈடுபடுவது நல்லது. மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அனுகூலமான ஒரு தினமாக அமைந்திருக்கிறது. அதிர்ஷ்ட வாய்ப்புகள் சிறப்பாகவே உங்களுக்கு அமையும். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் இல்லை பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகட்டும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய தினமாக இது அமைவதால் உங்களுக்கு ஒரு உற்சாகமும் ஒரு சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினமாக இருக்கும். வீட்லேயும் ரொம்ப சுமூகமான சூழல் நிலவும். அம்மாவுடைய உடல் நலன், தாயாருடைய மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. அவர்களுடைய ஆசீர்வாதத்தை பெறுவது உங்களுக்கு பெரிய அளவு நன்மையை தேடித்தரும். இதில் இருக்கக்கூடிய மிருகசீஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அற்புதமான தினமாக அமையிறது. வெற்றி வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பாராத மாற்றங்கள், வெளிநாட்டிலேருந்து நல்ல செய்திகள் சேருவது, சில பயணங்களை, தொலைதூர பயணங்களை திட்டமிடுவது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். புனர்பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு தினம். தேவையில்லாத மனக்குழப்பங்களும் மனச்சலனங்களும் வரக்கூடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. வண்டி வாகனங்களை இயக்கும்போது சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்து கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு தைரியமான ஒரு செயல்பாடு இருக்கும். இது எப்படின்னா, ஒரு கை பார்த்துடலாம், முடியை கட்டியிருப்போம், போனால் முடி வந்தால் மலைன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு போக்கு காணப்படும். இருந்தாலும் நல்ல திருப்பங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாகத்தான் இது அமைந்திருக்கிறது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரமான புனர்பூசம் சற்று நிதானமாக செயல்படுங்கள். சில பிரச்சனைகள் ஏற்படலாம்.
பூச நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான நல்ல பலன்களே உங்களுக்கு ஏற்படும். நண்பர்களும் ரொம்ப உதவியாக இருப்பார்கள். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் நிரம்பவே இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதான போக்கை கையாள்வது நல்லது. அடுத்து சிம்மராசி. சிம்மராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் அனுகூலங்கள் குறைந்த தினம்னு சொல்லணும். இருந்தாலும் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த தன வரவு என்பது வந்து சேரும். சில நேரங்களில் நீங்கள் பேசும் பொழுது ரொம்ப கோபமாக சில வார்த்தைகளை விட்டுவிடலாம். அதனால் உங்களுக்கு நிச்சயமாக பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நம்ம கொஞ்சம் நிதானித்து பேச வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம்னு சொல்லணும். அடுத்து இதில் மகராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல பெயர் எடுப்பதற்கும் எடுத்த காரியங்களில் ஓரளவு வெற்றி பெறுவதற்கும் உகந்த தினமாக அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் அதிகப்படியான வேலை பளுவும் ரொம்ப ஒரு மன கிளேசங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உத்திர நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ஓரளவு அனுகூலமான நல்ல பலன்களை எதிர்பார்க்கலாம். அடுத்து கன்னிராசி. கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரையில் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். நண்பர்கள் ரொம்ப உதவிகரமாக இருப்பார்கள். நீங்கள் எடுத்த எந்த ஒரு காரியத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றமும் வெற்றியும் வருவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். மனதில் உற்சாகம் பொங்கக்கூடிய தினமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அனுகூலமான தினமாகவும், ஹஸ்த நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் கொஞ்சம் நிதானத்து எந்த முடிவையும் எடுங்க. அவசரப்பட்டு சில விஷயங்களில் தலையிட்டு உங்கள் பொறுப்புகளை நீங்களே அதிகப்படுத்தி கொண்டு பிரச்சனைக்கு உள்ளாகாமல் இருப்பது நல்லது. சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினம். திட்டமிட்டபடி வெற்றி வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும். அடுத்து துலாம் ராசி. துலாம் ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நேரங்களில் கொஞ்சம் வெறுப்பு தட்டுறா போல இருக்கும். இருந்தாலும் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள் வந்து சேரும். தொலைதூர பயணங்கள் போன்ற விஷயங்கள் மனதில் எண்ணங்கள் ஏற்படும். ஓரளவுக்கு சலனம் மிகுந்த தினமாக இருப்பதால் எந்த ஒரு விஷயத்திலும் சற்று நிதானித்து முடிவெடுப்பது நல்லது. இதில் சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப அனுகூலமான தினமாகத்தான் அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பான தினமாகவும், நண்பர்களால் நல்ல அனுகூலமும் நல்ல ஒரு சூழலும் ஏற்படுகிறது. விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான தினமாக இருப்பதால் அனாவசியமான விஷயங்கள்லாம் தலையிடாமல் கொஞ்சம் நிதானமான போக்கை கையாள்வது நல்லது. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நல்ல மாற்றங்களை தரக்கூடிய தினம். நண்பர்களால் நல்ல உதவிகள் உண்டு. சில நேரங்களில் உங்களுக்கு தொழிலில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். எதிர்பாராத நல்ல மாற்றங்களை தரக்கூடிய வகையில் சில சூழல்கள் அமையும். சில பேச்சுவார்த்தைகள் இருக்கும். இதெல்லாம் உங்களை ஊக்கப்படுத்தும், தைரியத்தை அதிகப்படுத்தும். இதில் இருக்கக்கூடிய விசாக நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அனுஷ நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் ரொம்ப சிறப்பான ஒரு தினம். நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு தினம். மனதுக்கு ஆறுதலையும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய தினம்னு சொல்லலாம். கேட்டை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சிறு சிறு தடைகள் ஏற்படலாம். நிதானித்து செயல்படுங்க. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொழிலில் சில நல்ல செய்திகள் வந்து சேரும். வெளிநாட்டிலேருந்து நீங்கள் எதிர்பார்க்குற உதவிகள் வரலாம். இல்லை வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நண்பர்களால் சில ஆதாயங்கள் ஏற்படலாம். இப்படி ஒரு எதிர்பாராத மாற்றங்களும் திருப்பங்களும் வருவதால் மனதில் உள்ள தொய்வு நிலை மாறி
உற்சாகம் வரக்கூடிய வகையில் சூழல்கள் அமையும். இதில் இருக்கக்கூடிய மூல நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த காரியங்களில் ஓரளவு சுலபமான வெற்றி ஏற்படும். பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு சற்று சோதனையான தினமாக இருக்கிறது. கொஞ்சம் எச்சரிக்கையாகவும் நிதானமாகவும் செயல்பட வேண்டும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான தினமாகவும் வெற்றி வாய்ப்புகளை தரக்கூடிய தினமாகவும் சில நேரங்களில் புதிய வண்டி வாகனங்கள் சேர்க்கை அதெல்லாம் ஏற்படக்கூடிய தினமாகவும் கூட அமையும். அடுத்து மகர ராசி. மகர ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எடுத்த எந்த ஒரு முயற்சியிலையும் உங்களுடைய பங்கு முக்கால் பங்கு இருக்கும் பொழுது தெய்வத்தின் பங்கு இன்னொரு கால் பங்கு இருந்து முழு வெற்றி பரிபூர்ணமான ஒரு வெற்றியை தரக்கூடிய நல்ல ஒரு தினமாகத்தான் அமைகிறது. பெரிய காரியங்களை எல்லாம் திட்டமிட்டபடி உங்களால் சாதிக்க இயலும். நல்லபடியாக இந்த தினத்தை நீங்கள் திட்டமிட்டும் பொழுது பெரிய விஷயங்களை கூட சாதிப்பதற்கு சுற்றுச்சூழல்கள் உதவிகரமாக அமையும். இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் உத்திராட நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் நல்ல தினம், வெற்றிகரமான தினம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் தெய்வ அனுகூலம் என்பது ரொம்ப அவசியம். சில நேரங்களில் மனதில் குழப்பம் ஏற்படலாம். தெய்வ அனுகூலம் இருக்கும்போது நன்மைகள் ஏற்படும். அவிட்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று கடுமையான உழைப்பாளிகள் தான். உங்களுக்கு நிச்சயமான நல்ல எடுத்த காரியங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். அடுத்து கும்பராசி. கும்பராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சந்திராஷ்டம தினமாக வருகிறது. கொஞ்சம் நிதானத்தோடும் எச்சரிக்கையோடும் செயல்பாடுகளை வைத்துக்கொள்ள வேண்டியது அவசியம். எதிர்பாராத சில தடைகள், சில பின்னடைவுகள் இதெல்லாம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் நிச்சயமாக இருக்குது. பேசக்கூடிய பேச்சுக்களில் கோபம் வெளிப்படாமல் சற்று நிதானித்து செயல்பட வேண்டியதும் அவசியம். சில நேரங்களில் குடும்பத்தில் தேவையில்லாத சில குழப்பங்களும் வரலாம். நிதானமாக செயல்படுங்கள். இதில் இருக்கக்கூடிய அவிட்ட நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த தினமாகத்தான் விளங்குகிறது. சதய நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகள், சில குழப்பங்கள் ஏற்பட்டாலும் கூட இறுதியாக உங்களுடைய எண்ணங்களில், செயல்பாடுகளில் வெற்றி வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரையில் சில பின்னடைவுகள் ஏற்படும், சில பிரச்சனைகள் ஏற்படும். நிதானமாக செயல்படுங்கள். அடுத்து மீன ராசி. மீனராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில், திருமண பந்தத்தில் சில குழப்பங்கள், சில தேவையற்ற பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் திருமணம் கணவன் மனைவிக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதங்கள், இந்த மாதிரியான சில பிரச்சனைகள் எல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லது. இதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள்னு பார்த்தா பூரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் பின்னடைவுகள் உண்டு, எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய தினம். உத்திரட்டாதி நட்சத்திரங்களை பொறுத்தவரையில் ஓரளவு நன்மையை தரக்கூடிய தினமாக அமையும். ரேவதி நட்சத்திரங்களுக்கு தடைகளும் பிரச்சனைகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதால் நிதானமான போக்கை கையாள்வது ரொம்பவும் நல்லது.